ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ கருவேப்பிலை கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா உருகி நல்லா கழுவி எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இப்போ அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலையை அதில் வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. வதக்கி எடுத்து போதுங்க, மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கெலாம் போடுவோம்ல கடலைப்பருப்பு, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா செவந்து வரட்டுங்க. இதுக்கு 2 காஞ்ச மிளகாயும் 2 பச்சை மிளகாயும் நான் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 4-5 பூண்டு உரித்து சேர்த்துருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. பெரிய பழமாக எடுத்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேணாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த தேங்காய் இதாயிரும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்து தண்ணி வேணுன்னா லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட இதையும் சேர்த்து தண்ணி வேணால் லைட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. கருவேப்பிலை கதம்ப சட்னி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தண்ணி லைட்டாக சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. கருவேப்பிலை கதம்ப சட்னி ரெடி. ஓகே, பாய், தேங்க்யூ.